கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நிலத்தடி நீருக்குலாம் நீங்க வரி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் ஏறினதே குறைக்கணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தலைவரே சொல்லியிருக்காங்க. நிலத்தடி நீருக்குலாம் எப்படி வரி விதிக்க முடியும்? எப்படி அது சரியா இருக்காது சொல்ல. விவசாயிகள் இப்ப கண்டன போராட்டம் வேற நடத்திட்டு இருக்காங்க. இது நிலத்தடி நீர் வரி. நான் இப்படி சொல்லக்கூடாது. முதலமைச்சர் கேட்கணும். அவர் தான் காலையிலே சொல்லிட்டாரு நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது தவறுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்க அதை ஆதரவு தான். அதான் இன்னைக்கு நிலத்தடி நீருக்கு வரி விதிக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டே இருக்கிற விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் நீட்டு தேர்விலிருந்து அல்லது இந்த கவர்னர் கையெழுத்து போடாதிலிருந்து எல்லாத்தையும் நீதிமன்றத்து மூலமாக தான் இந்த கழக அரசு தளபதி அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். அப்படி ஏதாவது மக்களுக்கு ஒவ்வாத ஒரு சட்டம் வருமானால் நம்முடைய தலைவர் முடிவெடுத்து கேட்பார்கள். கேட்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் மூலமாக தான் வெற்றி பெறும். இன்னைக்கு கூட்டத்துடைய முக்கியம் நாளைக்கு 1ஆம் தேதி இன்னைக்கு தலைவர் உறுப்பினர் சேர்க்கைய முறைப்படி பத்திரிகையாளர் சந்தித்து சொல்றாரு. 3ஆம் தேதி முறைப்படி ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்முடைய வலைதள பொறுப்பாளர்களை அழைச்சு எப்படி உறுப்பினர் சேர்க்கணுங்கிறத ஆப்போடு சேர்க்கணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கத்துக்கிட்டு எல்லாரும் உறுப்பினர் 3ஆம் தேதியிலிருந்து தலைவர் ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய செய்யணுங்கிறதுக்காக தான். ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு பெரிய பிரகாசமா இருக்கு. ஏற்கனவே வெற்றி பெற்றது போல மீண்டும் தளபதி அவர்கள் மீண்டும் கழகம் தான் வெற்றி பெறும். கழகத்தை சார்ந்தவர்கள் தோழமை கட்சி கழகத்தோடு இருக்கிறவர்கள் தான் வெற்றி பெறுவார். 2026 தேர்தலில் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளாங்க. அவரு எப்படி சொல்லிட்டு போவாரு? அவரு முடிஞ்சதா அவர் பாக்குறாரு. நாங்க ராமதாஸ் ஏங்க அவரை பெரியவரை போய் பாக்குறாங்க. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஏங்க நீங்க சார் ஒரு தேர்தல்ல தலைவர் மண்டல பொறுப்பாளரை போட்டிருக்காரு. கொள்கையை டிசைன் பண்றதோ அல்லது ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை கொடுக்கிறதோ முதலமைச்சர் பார்த்து முடிவு செய்யணும். அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்ய முடியும். என்னோட எதை நேரத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? தலைவர் தான் சொல்லணும்.